வார்த்தைகள் வாசகங்கள் கூட அந்த போர்க்காலத்து வாசகங்கள் அது ஐடியாலஜி மாதிரி தான் இருந்தது. சோ வேல்பாரி தான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பாக்குறேன் நீ இப்படி ஒன்று சொல்ற, அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஒன்னு எடுக்கிறேன் பாரு தமிழ் சினிமால இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எனக்கு முருகன் அப்படி சொன்னாலே புராணங்கள் ரீதியா இருக்கு இல்லையா, கார்த்திகேயன் அப்படி சொல்றாங்க, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு புராணங்கள்ல வரக்கூடிய அந்த கதைகள் இருக்கு இல்லையா. என்னப்பா சொல்ற சாய் அபியங்கரா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் தான் இந்த படத்துக்கு. நான் முத்துக்குமார் அவர்களை தெரிஞ்சவங்களுக்கு, நான் முத்துக்குமார் அவர்களை ரொம்ப பிடிச்சவங்க, பின்தொடர்பவர்களுக்கு எல்லாம் அறிவுமதி அவர்களை தெரியாமையே இருக்காதுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னப்பா வேலோட வந்திருக்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, வேலை எடுக்கல அப்படின்னா வேலை நடக்காது போல. அரசியல்ல வேலை தூக்குறாங்க, சினிமால வேலை தூக்குறாங்க, யூடியூப்ல நம்ம ஒரு வேலை தூக்கிடுவோம். என்ன நான் சொல்றது. இப்ப வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம். அதாவது தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடிக்கிற படம் தான் ஒரு படத்தினுடைய போஸ்டர் வெளிவந்தது. அதை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் கடவுள் முருகரை பத்தின ஒரு ஆன்மீக படமா தெலுங்குல ஒரு படம் வருது. அதுவும் முருகரை பத்தி ஒரு படம் வருது, முருகரை பத்தி ஒரு படம் வருது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை தவிர வேற யாரு அவ்வளவு சிறப்பா கொண்டாடிட முடியும். அப்படி ஒரு போஸ்டர் வருது ஒரு படத்தை பத்தி. ஆனா கடும் எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து தாங்க கிளம்புது. என்னடான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அந்த படத்தினுடைய போஸ்டர் வெளியானத சில மணி நேரங்கள்ல சில வார்த்தைகள்ங்கிறதும் வெளிவந்தது. அதனுடைய விளைவா தான் இந்த கண்டனம்ங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா, முருகன் வடக்கே பிறந்தவர், தெற்கே அவர் வணங்கப்படுபவர் அப்படிங்கிறதுதான் அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம். இதை பார்த்து நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? தமிழ் கடவுள் ஆகிய முருகன் வடக்கே பிறந்தார் அப்படின்னு சொல்றீங்களே, இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம மக்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. நம்ம மக்கள் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆடியன்ஸ், வடக்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கூட என்னப்பா இது, தமிழ்நாட்டுல பெருசா வணங்கக்கூடிய ஒரு கடவுள், தமிழ் கடவுள்னே சொல்லப்படுற முருகன் அவர்களை வடக்கே பிறந்தார் அப்படின்னு சொல்றீங்களே, இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு கமெண்ட்ஸ்லயே கருத்துக்களை கொட்டி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த படத்தினுடைய போஸ்டர் வெளியான சில நாட்கள்லயே, ஒரு வாரத்துக்குள்ளேயே தமிழ் சினிமால இருந்து அதற்கு எதிரா ஒரு படத்தினுடைய போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறதும் வந்திருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ. வாங்க அதையும் பார்த்திடலாம். தனுஷ் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு படம் வரப்போகிற மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க. டி வி, அதாவது டினா தனுஷ், வி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சேன். வி அப்படின்னா வேல்பாரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். வீணா வேல்பாரி, சங்கர் அவர்கள் வேற வேல்பாரி இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் சூர்யா அவர்கள் வேற பிஸியா இருக்கிறாரு. அப்போ வேல்பாரி படத்துல நடிக்க போறது தனுஷ் அவர்கள் தான் அப்படின்னு நான் உறுதியா இருந்தேன். அந்த படத்தினுடைய அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அந்த புகைப்படங்கள் கூட அந்த ஆயுதங்கள் ஏந்தின அந்த போர்க்களம் மாதிரியான அந்த வடிவமைப்புல தான் இருந்தது. அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வாசகங்கள் கூட அந்த போர்க்காலத்து வாசகங்கள் அது ஐடியாலஜி மாதிரி தான் இருந்தது. சோ வேல்பாரி தான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒருவேளை வி அப்படின்னா வெற்றிமாறனா இருக்குமோ, வடசென்னை 2வா இருக்குமோ அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும் வேல்பாரி தான் நான் உறுதியா இருந்தேன். ஆனா வேல்பாரி கிடையாதுப்பா, இது வேற அப்படின்னு இன்னைக்கு நேத்து அந்த படத்தினுடைய பேர் முதற்கொண்டு ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. தமிழ் முருகன் அப்படிங்கிறது படத்தினுடைய பெயர். தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு. இயக்குனர் யாரு அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள். அந்த கதை எதை தழுவி இருக்க போகுது அப்படின்னா, அறிவுமதி அவர்களினுடைய அந்த எழுத்துக்களை தழுவித்தான் இந்த படம் வரப்போகுதான். இசை சாய் அபியங்கர் அவர்கள். இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துல நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைப்பாளராம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முருகர் வடக்கே பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளுடைய ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது வருது. உடனே அடுத்த 6 நாட்கள்ல தமிழ் சினிமால இருந்து அதுக்கு எதிரா பேர்லயே தமிழ் முருகன் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு படம்ங்கிறதும் வருதுங்க. தனுஷ் அவர்கள் நடிப்புல வருது தமிழ் முருகன் படம், வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல. இது கிளாஷ் மாதிரி தான் நான் பாக்குறேன். நீ இப்படி ஒன்னு சொல்ற, அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஒன்னு எடுக்கிறேன் பாரு தமிழ் சினிமால இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த கரெக்டான இந்த சிங்க்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்ப வாங்க இந்த படத்துக்கும் ஒரு கம்பாரிசனை பார்த்துடலாம். தெலுங்குல வரக்கூடிய இந்த படத்தினுடைய ஹீரோ யாரு அப்படின்னா ஜூனியர் என்டிஆர் அவர். இந்த படத்தினுடைய கதாநாயகனா யார் வரப்போறாங்க அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்கள் தாங்க.
சரி, அதுக்கடுத்து இந்த படத்தினுடைய இயக்குனர், தெலுங்கு படத்தினுடைய இயக்குனர் திரிவிக்ரம் அவர்கள். இந்த படத்துல நம்ம வெற்றிமாறன் சார் தான் பட்டைய கிளப்பு வரல டைரக்ஷன்ல. அதுக்கடுத்து இன்னொரு இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அறிவுமதி அவர்களுங்க. அறிவுமதி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர், பெரும் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். லட்சியம் வந்து சினிமால பாட்டு எழுதணுங்கிறது, இந்த கவிதை எழுதுறது, இந்த மாதிரி எழுத்துங்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம். சோ நாமுத்துக்குமார் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாமுத்துக்குமார் அவர்களை தெரிஞ்சவங்களுக்கு, நாமுத்துக்குமார் அவர்களை ரொம்ப பிடிச்சவங்க, பின்தொடர்பவர்களுக்கெல்லாம் அறிவுமதி அவர்களை தெரியாமையே இருக்காதுங்க. சிறந்த பாடலாசிரியர் அவர்கள் அறிவுமதி அவர்கள். நிறைய பாடலாசிரியர்களை கொண்டு வந்தவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன அறிவுமதி அவர்களை. யுகபாரதி அவர்களை, நாமுத்துக்குமார் அவர்களை, தாமரை அவர்கள், விஜய் அவர்கள், இன்னமும் நிறைய பேரை ஊக்குவித்தவர் கபிலன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய பேரை ஊக்குவித்தவர் அண்ணன் அறிவுமதி அண்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் அறிவுமதி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வயது 70 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவர்களுடைய எழுத்துக்கள் படி பார்த்தா ஐயா அவர்களுக்கு வயசுங்கிறது 16 வயசு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இளமையோட எழுத்துக்கள்ங்கிறதும் பாடல்ங்கிறதும் இருக்கும். காதல் தன் வேலையை காட்டுதடி, மாலையின் வேற என்ன பாட்டு, அழகூரில் பூத்தவளே, சிறுத்தை படத்துல ஆறாரோ ஆறிரோ அப்படி ஒரு பாட்டு வருமே அது. இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது, ஹிட்டான பாடல்கள். டக்குன்னு நான் வர மாதிரி முத்தமிழே முத்தமிழேன்னு ஒரு பாட்டு, முத்து முத்தா இருக்குங்க எல்லா வார்த்தையும். அறிவுமதி அவர்களுடைய கவிதைகளும் நீங்க படிச்சு பாருங்க. கவிதை எழுதுறவங்களுக்கு உதவியா ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதமா கண்டிப்பா இருக்கும். கவிதை எழுதாதவங்களுக்கும் கவிதை விரும்பாதவர்களுக்கும் இவரினுடைய கவிதைகளை படித்தால் ஆர்வம்ங்கிறது வரும். அப்படி அறிவுமதி அவர்களுடைய அந்த புத்தகத்தை தழுவி இந்த படம் வரப்போகுதுங்க. இசை, இந்த தெலுங்கு படத்தினுடைய இசை யாரு தெரியுமா? நம்ம அனிருத் அண்ணன் தான். தமிழ்ல இந்த வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த படத்துக்கு இசை யார் தெரியுமா? ஜிவி பிரகாஷ் அவர்கள். நினைப்பீங்க, ஜிவி பிரகாஷ் அவர்கள் கிடையாது, சாய் அபயங்கர் அவர்கள். என்னப்பா சொல்ற, சாய் அபயங்கரா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, நம்ம சாய் அபயங்கர் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை. பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, வெற்றிமாறன் அவர்களுடைய முதல் கூட்டணி, சாய் அபயங்கர் வைக்கக்கூடிய முதல் கூட்டணி இதுதான். கருப்பு படத்துல கூட அவருடைய மார்க்கெட்ங்கிறது எகிருது. அதே மாதிரி இந்த தமிழ் முருகன் படத்திலையும் அபயங்கர் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். நல்ல நாட்டு ரகமா மியூசிக்கை இறக்குனார் அப்படின்னா, இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டார் அப்படின்னா, சாய் அபயங்கர் அவர்கள் இனி தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது அவருக்கு இருக்கு, ஃபியூச்சர் இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனிருத் அவர்களுக்கும் சாய் அபயங்கர்களுக்கும் மேட்ச் இசை ரூபத்துல வரப்போகுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அனிருத் அவர்கள் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு பிஜிஎம் போடுற ஆளு. அப்படி இருக்கும்போது சாய் அபயங்கர் அவர்களும் சும்மா சொல்லக்கூடாது, சம்பவம் செய்யற ஆள் தான். இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, டைரக்ஷன் வைஸா பார்க்கும்போது திருவிக்ரம் அவர்களுடைய படங்கள், வெற்றிமாறன் அவர்களுடைய படங்கள் இருக்கும்போது, வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துல வரக்கூடிய அந்த பாடலுக்கு நான் கடும் பெரிய ரசிகன், தீவிர ரசிகன். அப்படி இருக்கும்போது சாய் அபயங்கரோட அவர்களுடைய கூட்டணியில வெற்றிமாறன் வரும்போது, சாய் அபயங்கர் அவர்களுடைய இசைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். என்னதான் அனிருத் அவர்கள் வந்து பெரிய பிஜிஎம், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு ஹிட் கொடுத்திருக்கிறாரு, தரமான இப்ப ஆட்சியில இருக்கிறவே அவர் தான், அனிருத் அவர்கள் தான். ஆனாலும் நானு வேல்முருகன் தமிழ் முருகன் படத்துக்காக, அவரினுடைய இசைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா அது நல்லா ஒரு நாட்டு ரகமா இறக்க போறாங்களோ வெற்றிமாறன் அவர்கள் வேற, அப்படிங்கறதுனால எனக்கு இந்த படத்துல ஒரு இசை ரீதியான ஒரு ஆர்வம்ங்கிறதும் எனக்கு இருக்குது. இதை தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னா, என்டிஆர் அவர்களுடைய படம் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் தமிழ்நாட்டுல பெரிய கண்டனம்ங்கிறது இருக்கும். முருகன் அப்படி சொன்னாலே புராணங்கள் ரீதியா இருக்கு இல்லையா? கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றாங்க, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு புராணங்கள்ல வரக்கூடிய அந்த கதைகள் இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த தெலுங்கு படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த தமிழ் முருகன் அப்படிங்கிற படம் தமிழர்களுடைய வாழ்வியல்ல தமிழ் கடவுளா முருகன் எப்படி ஆக்கப்பட்டார், தமிழர்கள் முருகனை எப்படி பாக்குறாங்க, தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கும் அப்படின்னு இதை நான் நம்புறேன். இந்த கதைங்கிறது அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். நானும் அப்படிதான் நம்புறேன். தமிழ்நாட்டுல நான் மட்டும் இல்ல, நிறைய பேர், முக்கால்வாசி பேர் அப்படிதான் நம்புறோம். முருகனை வந்து நம்மளுடைய முன்னோர்களா நினைச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சித்தாந்தத்தோட வரக்கூடிய படம் இந்த இது. கதைக்கிழமை வேறுபடுது பாத்தீங்களா? இதுக்குமே அந்த கதை பேஸ்மெண்ட்ங்கிறது இந்த இடத்துலயே மோதலா தான் இருக்குது. படம் வரும்போது தெரியும். வாடிவாசல்ங்கிற படமே அனௌன்ஸ்மெண்டோட நின்று இருக்கு. அந்த வாடிவாசல் படமும் வெற்றிமாறன் அவர்களுக்கு டக்குன்னு வரணும். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் நடிக்க போற இந்த தமிழ் முருகன் படம் கண்டிப்பா வந்தே ஆகணும். ரெண்டுத்துக்கும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன சொல்றது, படம் வரட்டும், பார்க்கலாம்.
பிடிச்சிருந்தா லைக் மட்டும் போட்டுருங்கப்பா.